இருக்க நம்ம இந்தியன்ஸ் எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது லாஸ்ட் வீக் சண்டே நடந்த மேட்ச். நம்ம கானா பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நம்ம இந்தியன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10 டீம் விளையாடுனாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் சண்டே பாதி மேட்ச் முடிஞ்சு, கமிங் சண்டே மீதி இருக்கு. அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மென்ஸ் கிரிக்கெட் பார்க்க நம்ம ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அப்படியே போவோம். நம்ம காலைல காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹவுஸ்மேட்டை சொல்லி நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் சொல்லியிருந்தோம். செஞ்சுட்டு அதை அப்படியே பார்சல் எடுத்துட்டோம். பார்சல் எடுத்துட்டு கிளம்பி போவோம். அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கூட போயிட்டு எப்படி மேட்ச் இருக்கு, எப்படி கிரவுண்ட் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இது ஆக்சுவலாக கானால இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அதனால இந்த வீடியோ எப்படி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படின்ட்டு. இதுல ஆக்சுவலா இது பெரிய ஸ்கூல் நான் பார்த்த வரைக்கும். இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம மயில், அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தான். இந்த வேப்ப மரம் நிறைய இருக்கும். அது மாதிரியே மாங்காய் மரம் நிறைய இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட கிரவுண்டு. இது ஆக்சுவலா வந்து ஃபுட்பால் கிரவுண்டு. நம்ம இந்தியன்ஸ் வந்து இங்கதான் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க. இது வந்து ஹார்ட் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட். மேக்சிமம் எல்லாருமே இங்கதான் சண்டே தானா கிரிக்கெட் விளையாட வருவாங்க. அது மாதிரி ஆர்கனைசரும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய நல்ல பெரிய செட் எல்லாம் போட்டு நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சும்மா. இது முடிச்சுட்டு டாஸ் போடுவாங்க. டீம் எல்லாமே வந்ததுக்கப்புறம் டோட்டலாக 10 டீம் விளையாடுறாங்க. லாஸ்ட் சண்டே வந்து லீக் மேட்ச் நடந்தது. அதே மாதிரியே கமிங் சண்டே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லீக் மேட்ச் இருக்கு. லீக் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனலு, செமிஃபைனலு, ஃபைனல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமிங் சண்டே தான் நடக்க போகுது. அதையே நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அப்போதைக்கு எப்படி டைம் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஐகானிக் பிளேயர்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ஒரு டீம்லேயும் இருக்கிற முக்கியமான பிளேயர் ஒரு ஆளை கூப்பிட்டு இதில் நம்ம சப்போர்ட் பண்ண போகிற டீம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற அண்ணா, அந்த அண்ணா தான் டீம் கேப்டனு. நம்ம டீமோட நேம் பார்த்தீங்கன்னா சுல்தான் பிரதர். இதில் தமிழ் டீமும் இருக்காங்க. நம்ம தமிழ் டீம் ஒரு டீம் இருக்காங்க. அது மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான். தமிழ்நாடு, கேரளா, அது மாதிரி நார்த் இந்தியன்ஸு, ஈஸ்ட்டு எல்லா சைட்லேருந்தும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம டீம் தான் தோத்துட்டாங்க. டாஸ் வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ணி நம்மளுடைய பேட்டிங் பண்ணாங்க. நம்ம டீமோட 2 ஓப்பனிங் பிளேயர்ஸ் போறாங்க. அதே மாதிரியே இங்க ஆர்கனைசர் அரேஞ்ச் பண்ணியிருந்த அம்பையர்ஸ் பாத்தீங்கன்னா ஐசிசி அப்ரூவ்டு அம்பையர்ஸ். இவங்க செகண்ட் பாலே அவுட்னு நினைக்கிறேன். 2வது பாலோ 3வது பாலோ அவுட்டு. அதே மாதிரி எங்க மேட்ச் பார்க்க நிறைய பேர் ஃபேமிலியாவும் வந்திருந்தாங்க. இது வந்து ஈவினிங் வரை நடந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு மேல நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சேம் லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ஹோலி வேறு நடந்ததுனால
நிறைய பேர் வரல. பாதி டீம் இங்கே பாதி க்ரௌடு இங்கே வந்துட்டாங்க, பாதி க்ரௌடு அந்த ஹோலி செலிப்ரேஷன் போயிட்டாங்க. दिलीप चंदवानी இதே மாதிரியே கானாவில் நடக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்காக நம்ம நிறைய இன்னும் கானாவை பற்றின வீடியோ பார்ப்போம். थोड़ा रन अप में चूके ओहो अच्छी இதே மாதிரியே உங்களுக்கு கானாவை பற்றின வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா இல்லை வேற ஏதாவது பற்றி கானாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் கேட்டாச்சும் நான் சொல்றேன் உங்களுக்கு. மார்ச் 6ஆம் தேதி உமன்ஸ் டோர்னமெண்ட் நடக்குது. மார்ச் 6 பார்த்தீங்கன்னா கானாவோட இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடேன்றனால உமன்ஸ் டோர்னமெண்ட் அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அங்கே போகிறப்ப அதையும் நம்ம ஷூட் பண்ணிடுவோம், பார்ப்போம். भोलू पटेल அது மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க இந்த லோக்கல் பீப்புள்ஸு. அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்கே டெக்கத்லான் ஷோரூம் இருக்கு கானால. ஆனால் டெக்கத்லான் ஷோரூம்லேயே கிரிக்கெட்டுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் கூட அங்கே கிடையாது. நானும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன், நான் அவங்க வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன், கிரிக்கெட் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பர்த்டே இருந்தது, அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு Team Salt and Pepper MB, please requesting all of you to join for a birthday cake cutting of our dearest Rahul. ஓகே, தேங்க்யூ.